நிலையில் கொண்டிருக்கின்ற தமிழறிஞர் எழுத்தாளர் ஆர் என்று அழைக்கப்படுகின்ற இரா ராமமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நமது சார்பாக நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வானம் விடாது பொழிந்து கொண்டிருக்கின்ற இந்த எளிய தருணத்தில் விழுப்புரத்தின் அடையாளமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மருதம் இலக்கியத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தெய்வம் நீ என்று உணர் என்கின்ற தொகுப்பையும், தெய்வம் துணைக்கொள் என்கின்ற தொகுப்பையும், தாய் தெய்வம் உள்ளிட்ட 5 நூல்களை எழுதிய எழுத்தாளர், குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்களால் தேடி தேடி படிக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தின் அனைத்து நிலையான வரலாற்று, பண்பாட்டு, இலக்கிய தகவல்களை உள்ளடக்கிய மிக முக்கியமான நூலான விழுப்புரம் மாவட்ட களஞ்சியம் என்கின்ற தொகுப்பை எழுதிய எழுத்தாளரும், நமது விழுப்புரம் மாவட்ட பண்பாட்டு துன்பங்களின் ஆய்வாளராகவும் விளங்கக்கூடிய, விழுப்புரம் மாநகரில் 19 ஆண்டுகளாக ஆண்டுதோறும் நடைபெறும் பொங்கல் நாளில் மாபெரும் மருதம் கலை இலக்கிய திருவிழாவின் மூலமாக நமது பண்பாட்டு அடையாளங்களை மீட்டுருவாக்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புமிகு ரவி கார்த்திகேயன் அவர்களை பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி, மழை தூங்குகின்ற வாழ்த்துக்களோடு பிறந்த நாள் வாழ்த்துக்களை புத்தக திருவிழாவின் வாயிலாக அவர்களுக்கு கரவொலி மூலம் தெரிவித்து வருக வருக என்று வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் இது தமிழ் இலக்கியம் மழையை வரவேற்கும் போற்றும் இந்த மண்ணில் புத்தக திருவிழா நேரத்தில் மழை பொழிகிறது, மண் குளிர்கின்றது. நாமும் போற்றுவோம். ஏனென்றால் மண் குளிர்ந்தால்தான் மக்களுடைய மனமும் குளிரும் என்று கூறி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். அன்புக்குரியவர்களே, எந்த சமூகம் கல்வி கற்கக்கூடாது, எந்த சமூகம் அறிவு பெறக்கூடாது? கல்வி என்பது மதம் சார்ந்த கல்வி மட்டும்தான். மற்ற திறமைகள் எல்லாம் உன்னுடைய மரபு வழி திறமைகளாக வைத்துக்கொள், அதை தன்னுடைய குடும்ப தொழிலாக வைத்துக்கொள், இதை மற்றவனிடம் பகிராதே என்று வாழ்ந்து வந்த இந்த சமூகத்தில் மாவட்டத்தோறும் நூல்களை படியுங்கள், இல்லந்தோறும் நூலகத்தை உருவாக்குங்கள் என்று தமிழக அரசு எடுக்கின்ற இந்த புத்தக திருவிழாவில் இந்த கொட்டும் மழையிலும் வந்து அமர்ந்திருக்கின்ற உங்களுக்கு எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாம் எந்த சூழலில் வாழ்கின்றோம், நம்முடைய அரசு நமக்காக இயக்குகின்ற இயக்கங்கள் என்ன காரியத்தை செய்கின்றது என்பதை நாம் சமீப கால செய்திகளை பார்க்கும்போது சில விஷயங்கள், கல்வி கற்பதற்கு கூட நான் போடுகின்ற இந்த உத்தரவை அமுல்படுத்தி, மொழி என்றால் என்னுடைய மொழிதான், உன்னுடைய மொழி அல்ல என்று ஒரு அரசாங்கம், நம்ம எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் எவ்வளவு மோசமான நிலைமையை இன்று தள்ளியுள்ளது. இதனுடைய காரணங்களை ஏன் நாம் நம்முடைய மொழிதான் நமக்கு வேண்டும், நம்முடைய மொழியில் தாய்மொழி கல்விதான் வேண்டும். தாய்மொழி கல்விக்கு உறுதுணையாக ஒரு அறிவியலாக வளர்ந்த இன்னொரு மொழி இருக்கும்பொழுது பேசுவதற்கு மட்டும் ஒரு மொழி நமக்கு தேவையில்லை என்ற ஒரு சிந்தனையில் நாம் எதிர்க்கின்றோம். இதே போன்ற பல சுயமரியாதை உணர்வுகளை இந்த மண் எப்படி பக்குவப்படுத்தி எடுத்துக்கொண்டது என்ற ஒரு வரலாற்று தகவல்களை தான் இப்பொழுது உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, திராவிட இயக்கமும் கருப்பர் இயக்கமும் என்ற ஒரு ஆய்வு நூல் கல்வி சூழலில் கல்வி புலம் சார்ந்த ஒரு ஆய்வு நூலாக நம்முடைய இந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் மாணவராக இருந்தபோது மிகச்சிறந்த ஒரு ஆய்வை
தொகுத்தார். அது ஒரு ஆங்கில நூலாக 25 ஆண்டுகளுக்கு முன் வந்தது. தற்பொழுது அது தமிழில் நமது புகழ்பெற்ற நம்ம ஊரை சேர்ந்த அசதா அவர்கள் மொழிபெயர்த்துள்ளார். புகழ்பெற்ற மொழிபெயர்ப்பாளர் அவர். இருவருமே நம்ம ஊரை சார்ந்தவர்கள். இந்த புத்தக விழாவில் அந்த நூல் ஒரு 100 புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளது. எனக்கு தெரிந்து 100 புத்தகங்கள் விற்பனையாகியுள்ள ஒரே புத்தகம் அதுவாக தான் இருக்கும். இந்த பெருமைக்குரிய நூலில் என்ன அப்படி இருக்கிறது என்று ஒரு சில விவரங்களை மட்டும் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். ஒரே காலகட்டத்தில் அமெரிக்காவில் இருந்த கருப்பர்களும் தமிழகத்தில் இருந்த பார்ப்பனர் அல்லாதவர்களும் எந்த சூழலில் எப்படிப்பட்ட இயக்கத்தை அமைத்தனர், எந்த மாதிரி கோஷங்களை எழுப்பினர், எப்படி மக்களை அணிதிரட்டினர் என்று ஒரு ஒப்பீடு செய்கின்ற ஒரு ஆய்வு நூல் அது. அது ஒரு புனைவு கிடையாது. ஏனென்றால் ஒரு முனைவர் பட்டத்துக்கான ஆய்வு என்பது பல்வேறு தரவுகளை பொருத்தி பொருத்தி பார்க்கக்கூடியது. இன்று அவர் அரசியல்வாதியாக இருக்கலாம், ஆனால் அன்று ஒரு வரலாற்றுத்துறை சார்ந்த ஒரு ஆய்வு மாணவர். மிக பொறுப்போடு அந்த நூலில் தன்னுடைய ஆய்வு கருத்துக்களை எடுத்து வைக்கின்றார். 1863 அமெரிக்காவில் கருப்பர் விடுதலை பிரகடனம் என்று ஒரு அறிவிப்பு வருகிறது. ஏனென்றால் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட ஐரோப்பியர்களுக்கு அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட கருப்பர்கள் அங்கு ஒரு வியாபார பொருளாக, வணிகத்துக்குரிய பொருளாக விற்பனை செய்யப்பட்டு கொட்டடியில் அடைக்கப்பட்ட கொடுமை நடந்தது. 2ஆம் உலக யுத்தத்திற்கு பிறகு அமெரிக்காவின் உள்நாட்டு போருக்கு பிறகு இது பற்றியான ஒரு சிந்தனை எழுந்தபொழுது அமெரிக்காவில் அடிமைகளுடைய விடுதலை பற்றி பேச இருந்தது. அதே காலகட்டம் நமது இந்தியாவில் ஜோதிராஜ் பூலே அவர்கள் 1873 அங்கே 1863 அமெரிக்காவில் விடுதலை பிரகடனம், இங்கே 1873 மகாராஷ்டிராவில் ஜோதிராஜ் பூலே என்ற ஒரு தலித் அறிஞர் பட்டியலின மக்களை அமைப்பாக திரட்டி சுயமரியாதை கருத்துக்களை பேசி அணிதிரட்டினார். ஆனால் அவருடைய கவனத்தை விட தமிழ்நாட்டில் அந்த அவர் எதை ஆரம்பித்தாரோ அது கவனப்பட்டது, மக்களிடம் கவனப்பட்டது. இந்த வரலாறை தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. 1905 தான் கருப்பர்கள் நயகாரா என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கினார்கள். 1909 வேற்று நிற மக்கள் முன்னேற்ற தேசிய இயக்கம், 1911 தேசிய நகர்ப்புற கூட்டமைப்பு என்று பல்வேறு அமைப்புகளை உருவாக்கினார்கள். ஆனால் மார்க்ஸ் கார்வே என்பவர் தலைமையில் உருவான கார்வே இயக்கம் தான் கருப்பர்கள் அதிகமாக உருவாக்கிய இயக்கமாக அது வளர்ந்தது. அதே போல்தான் பார்ப்பன அல்லாதார் இயக்கமாக 1914 உருவாக்கிய தென்னிந்திய நல உரிமை இயக்கம் நீதி கட்சியாக மாறியது. 1925 சுயமரியாதை இயக்கமாக அது வளர்ந்து தந்தை பெரியார் அண்ணா அவர்களால் திராவிட கழகமாக அது மாற்றப்பட்டது. அப்பொழுதுதான் இது பார்ப்பன அல்லாத மக்களின் இயக்கமாக மாற்றியது. எப்படி அமெரிக்காவில் கார்வே இயக்கம் நீக்ரோ மக்களால், கருப்பின மக்களால் ஒரு இயக்கமாக முன்னெடுக்கப்பட்டதோ அதே போல்தான் திராவிட இயக்கம், திராவிட கழகம் பார்ப்பன அல்லாத இயக்கமாக அது மாறியது. ரெண்டு சமூகம் கருப்பர் இயக்கமும் சரி, நம்மளது திராவிட இயக்கமும் சரி, மத வழிபாட்டில் நாம் எப்படி பின்னுக்கு தள்ளப்பட்டோம் என்ற ஒரு சுயமரியாதை உணர்வை முதலில் எதிர்த்து போராடியது. அது என்னன்னா, பார்ப்பானுக்கு மட்டும்
சலுகை மற்றவர்களுக்கு இல்லை. ஏன் இந்த ஊர் இந்த பார்ப்பன அல்லாத மக்களுடைய ஊராக இருக்கிறது, ஆனால் கோயில் பார்ப்பனுடைய இடமாக இருக்கிறது. கருவறை அவர்களுடைய யாருமே செல்ல முடியாத ஒரு இடமாக இருக்கின்றது என்ற ஒரு சுயமரியாதை உணர்வின் அடிப்படையில் தான் இந்த அதே போலதான் அமெரிக்க இயக்கம் சுயமரியாதை உணர்வோடு கருப்பர்கள் கிறிஸ்தவ ஆலயங்களில் அனுமதிக்கப்படவில்லை. நம்முடைய ஊரை சேர்ந்த இந்திரன் அவர்கள் அறைக்குள் வந்த ஆப்பிரிக்கா வானம் என்ற தன்னுடைய கவிதை தொகுதியிலே மிக அழகாக சொல்லியிருப்பார். இயேசு கருப்பராக பிறக்கக்கூடாது, அப்படி பிறந்து வந்தால் அது நல்லதல்ல, ஏனென்றால் அவர் மீண்டும் சிலுவையில் அறையப்படுவார் என்று அவருடைய கவிஞர் இந்திரன் அவர்கள் நம்மளுடைய ஊரில் இருக்கும்போது புகழ்பெற்ற தன்னுடைய கவிதை நூலை படைத்தார். அதே போல்தான் பகுத்தறிவு, சுயமரியாதை, சமத்துவம் போன்றவற்றை முன்வைத்து திராவிட இயக்கம் மதம் கட்டமைத்த சாதி படிநிலைகளை தகர்க்க முன்னேறியது. அங்கே அமெரிக்காவில் நிற ரீதியான பாகுபாடும் இன வேறுபாடும் உலகத்தில் பொதுவாக கற்பிக்கப்பட்டாலும், ஆனால் அந்த பாகுபாடு களைய வேண்டும் என்ற வீறு கொண்ட இயக்கமாக கருப்பன் இயக்கம் வளர்ந்தது. ஆனால் இந்து பண்பாட்டில், நாகரிகத்தையும் பண்பாட்டிலும் மட்டுமே சாதி அடங்கி இருந்தது. அங்கு சாதிகள் இல்லை, இங்கு சாதியின் உள்ளே இருந்தது. இந்து எனும் சமூக தொகுப்பில் சாதி படிநிலையில் பெரும்பான்மையான மக்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தனர். இவர்கள் கோயிலுக்கு நுழைய அனுமதிக்கப்படவில்லை. கோவிலை சுற்றி சாதி படிநிலையில் குடியிருப்புகளும் வழிபாட்டு உரிமைகளும் வகுக்கப்பட்டது. சாதியத்தின் தன்மையை தக்க வைத்துக் கொண்ட பார்ப்பனர்கள் மட்டுமே கோவிலின் அனைத்து செயல்பாட்டிலும் கருவறைக்கு உரிமை பெற்றிருந்தனர். அமெரிக்காவில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் கருப்படுத்தவர்கள் ஒதுக்குவதற்கு உள்ளாயினர். வெள்ளையர் கருப்பினம் திருமணம் தடை செய்யப்பட்டது. கெட்டோ என்று அமெரிக்க கருப்பர்களுடைய தனி குடியிருப்புகள் உருவானது. வெள்ளையர் பகுதிக்கு நுழைய கருப்பர்களுக்கு தடை செய்து பல நகராட்சிகள் சட்டம் இயற்றின. கடற்கரை, குடியிருப்பிடங்கள், கல்வி, குடியிருப்பு, தொழிலகங்கள், நீதித்துறை, சட்டப்படிப்பு, பொது போக்குவரத்து, வாக்குரிமை போன்றவற்றில் கருப்படுத்தவர்கள் அடிமையிலிருந்து விடுதலையாகியும் ஒதுக்கி வைக்கப்பட்டனர். இதை இங்க அமெரிக்கா எழுதிய சட்டத்தின்படி சம உரிமை பெற்றவர்களாக பட்டியலிட்ட மக்கள் இருந்தாலும் ஒரு விளையாட்டு போட்டியில் கூட வெற்றி பெறுவது சகிக்க முடியாத ஒரு சாதிய உணர்வுள்ள சமூகமாக தான் அது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கிறிஸ்தவ மத தலைமையில் இருந்த வெள்ளை பாதிரியார்கள் எபிரேசர் என்ற ஆகமத்தின் 6ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்தை கருப்பர்களுக்கு கற்பித்தனர். அடிமைகளே, நீங்கள் கிறிஸ்துவத்துக்கு கீழ்ப்படிவது போல் இவ்வுலகில் உங்களுக்கு தலைவர்களாக இருப்பவர்களும் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் முழுமனதோடும் கீழ்ப்படிகிறது என்று சொன்னார்கள். இப்படியேதான் நம்முடைய சனாதன தர்மப்படி உன்னுடைய கடமையை நீ செய், அதை மீறாதே. இன்று கூட சனாதன தர்மத்தை புனிதம் என்று பேசுகின்ற ஒரு பெருங்கூட்டம், பெருங்குரல் வடக்கிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு இந்துவின் வாழ்க்கை தொட்டில் தொடங்கி சுடுகாடு வரை மத நெறியாளர்கள் சாதி அமைப்புகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. பிறப்பு, பருவம், திருமணம், இறப்பு ஆகியவற்றின் மீதான சட்டங்கள், உணவு உண்ணும் முறை, உடை மற்றும் ஆபரணங்கள் அணிதல், பணிவான உரையாடல், செல்லும் பாதை, நாற்காலி, கொடை, செருப்பு பயன்படுத்துவது, குடியிருப்பில் விருந்தினர்களை வாழ்த்தி வரவேற்பது என மக்களின் உட்பிரிவான சாதியத்தில் கவனமாக வரையறுக்கப்பட்டது. குழந்தைகள் கூட சொல்லித்தரப்பட்டன. இந்த மாதிரி போக்குகளில் தான் திராவிட இயக்கம் வீறு கொண்டு எழுந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை கையெழுத்தது. இன்று வரை இந்த பிரச்சனைகள் கூர்மையாக இருக்கின்றால் திராவிட இயக்கத்தின் தேவை இருக்கிறது. கருப்பர் இயக்கம் அங்கே பிறப்பின் அடிப்படையில் ஒதுக்கப்படவில்லை என்றாலும் உரிமை அடிப்படையில் அவர்கள்
புறக்கணிக்கப்பட்டனர் என்ற முழு தகவல்களை தரவுகளை தாங்கி இங்கே அந்த நூல் வெளிவந்துள்ளது. அந்த நூலை வாங்கி பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகள். இன்று